ஒரு நாளைக்கு வந்து 300 வண்டி தார் லோட் ஆகுதான் மெட்ராஸ்ல. டிமாண்டு எல்லாம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால ரோடெல்லாம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு. மார்ச்சுக்குள்ள முடிக்கணுமா, மார்ச் எண்ணிக்குள்ள, இல்லைன்னா அவ்வளோ பில் ஆகாதான். ஒரு தார் மேல ஒரு டன்னு மேல 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏறினுதான். ஒரு டன் மேல ஒரு டன் தார் வந்து 50,000. 52,000. இப்போ 52,000 12 இல்ல 22 டன் எடுத்து வராங்களாம். 44,000 ரூபாய் அதிகமா. இப்ப 50,000 அதிகம். 50,000 அதிகம். ஒரு லோடு இருக்குன்னா 50,000 அதிகம் ஆயிடுச்சு. என்ன பண்ணதுனால ரோடு போடுறவங்க டக்கு டக்குன்னு போட்டு வேலையை முடிக்கணும்ன்றதெல்லாம். ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது, ரோடும் போறதில்ல, ஒன்றும் போறதில்ல, ஏமாற்றி தெரியுது. பில் ஆகல, அது ஆகல, இது ஆகல. ரோடு போட்டாதானே பில் ஆகும். அப்படி இல்ல, 2-3 ரோடு எடுத்துவாங்க. அந்த ரோடை வச்சு அப்படியே அது பில் ஆனா இன்னொரு ரோடு ஆரம்பிக்கலாம், அந்த பில் ஆனா இன்னொரு ரோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போட்டு தான் பெண்டிங்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்கலாப்புக்கு டெண்டர் வேணும்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ரோடு நாம தான் போட்டேங்க. அது இன்னைக்கு பாருங்க பல ஏறும்போது தேட்டரு சைடு விடுறாங்க. அதான் சைடு எடுத்துருவோம். அப்பா சேனிது டேம். இது 2வது ரோடு போயினுக்கிறோம். டேம் தண்ணி உங்களுக்கு தெரியுதா? டேம் அது ஃபுல்லா இடிக்கிறப்ப எப்படி மழையை பெய்யுள்ள ஓபன் பண்ணிடுவாங்க. தண்ணி ஓபன் பண்ணிடுவாங்க. எங்க ஓபன் பண்ணி விடுவாங்க? மேல. எங்க மேல? நாகர்கோவில் மேல. அந்த புட்டுங்கர் சர்க்கு அந்த இதுல. அங்க எங்கடா இருக்குது உங்களுக்கு? இது பாருங்க, இங்கேயும் வந்து தண்ணி முட்டிக்கிச்சு. மழை காலம் மாரி இருக்குதுல இப்ப. எங்க இங்க பாரு, உங்களுக்கு தெரியுதா? தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் நிற்குவாங்க பாரு வரிசா. அதான் சேகர வண்டி தானே அது. நம்ம அண்ணோட நிக்கிறாங்க. அதை நேற்று தான் நிக்கிறாங்க அடிக்கிட்டு. சேகர வண்டி தானே? சேகர வண்டி இல்ல, வேற ஆளுங்க வண்டி. வண்டி. நம்ம அண்ணோட நின்றுறாங்க வண்டி. நாம இப்ப டீசல் போறதுக்கோசம் இந்த வண்டியில வந்தோம். பார்த்தா நாகாவதி டேம ஃபுல்லா இடிக்குது தண்ணி. நாகாவதியில் இருக்கிறவங்களாம் மீன் கிதா இல்லையான்னு பார்த்து சொன்னாங்க. சண்டே ஆனால் நாங்களே வாங்கிக்கிறோம் ஒரு 10 கிலோ வீக்லி. தண்ணி ஃபுல்லா வந்துக்குது. எங்க வச்சுன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க. நாங்க அங்க போயிட்டு ஏதாவது பண்ணி பாக்குறேங்க. இங்கதான் மண் எடுத்துக்கிறாங்க. இந்த பாரு, இதுதான் மேலதான் மண் எடுக்கிறாங்க. செம்மண் மட்டும் எடுக்கிறாங்க பாரு. அப்படியே வெறும் தேக்கு மரமாவே இருக்குது. நல்லா வெறும் செம்மண்ணாவே இருக்குது. கீழே போக போக கொய்யாக்காய் தோட்டம்லாம் வரும். காட்டுற மாதிரி நல்லா பாக்குறதெல்லாம் கொய்யாக்காய் தோட்டமா. கொய்யாக்காய்லாம் சாப்பிடுது. குருவிலாம் கொய்யாக்காய் இருக்குது. கிரீனுக்கு ஃபீல் போடுறோம். போட்டு தான் அடுத்து தார் லோடு போனோம். எந்த பங்கில் டீசல் போட்டால் அதிக மைலேஜ் வருதுன்னு கிரீன் செக் பண்ணலாம். அடுத்த வாரத்துலேருந்து இந்தியன் ஆயில் போட்டு வரோம் 5000க்கு.
பாருங்க, இதுமாரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது. டோர்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த வீடியோ குடிச்சா ஃபுல்லாக காடு தான், நீங்களே பாருங்க. ஒரு கேபின் வியூவோட வெளியே காட்டுற பாருங்க. இந்த இடத்த மட்டும் ரோடு போறதுக்குள்ள, அதனால மேலே நிப்பாட்டிட்டாங்க. இது ரோடு போறதுக்குள்ள, இந்த இதே ரோடு போறதுக்கு உள்ளயா, அதனால போடலையா ரோடு, இல்லைன்னா இது ரோடு போட்டுவாங்க. ரோடு போட டெஸ்ட் குறையாமக்கும். மேடு, ஃபுல்லு மேடு. கரைச்சான ஹைட் டே ஒன்னும் டே தெரியலையா, அவ்வளோ ஹைட் இருந்துடா. கரைச்சாங்களாம், சர்க்கரையா வெள்ளமான்னு தெரியல. கரைச்சாங்கன்றாரு டிரைவர் தான், நம்மளாம் வரல. இவர் தான் வந்தார் ஓடுறதுக்கு. ரோடு அவங்களுக்கு தான். இந்த ரோடை நான் போகிறேங்க பிளான்ட்டுக்கு, அவங்க தான் போட்டாங்களாம். பார்த்தியாங்க மக்களே, ஓனர் அவங்க பையன் ஒன்று கடிக்கிற மாதிரி அடிச்சு எப்படி தார் ஓட்டுமா ஓட்டாத, நீங்களே பாருங்க. அங்கே நம்ம பேரல் ஒன்று பார்த்தங்களே, அதே தான் இது. பார்த்துக்காங்க, சூத்து மேலே கை எப்படி வேலை செய்யறதுன்னு கற்றுக்காங்க. பாருங்க எப்படி ஒட்டிங்குது பாருங்க, கொத்தனா கூட வராது அது. கார் பிளான்ல தான் இறங்க நாம. நான் 2 வண்டிக்குது நமக்கு முன்னாடி. இங்க ஊத்து அங்கெல்லாம் இங்க ஊத்தினே சரி, அங்கெல்லாம் போயிடும். வண்டியை நம்ம வண்டியை தான் கான்டாக்ட் பண்ண. இந்த வண்டியை, இந்த வண்டி நம்ம முன்னாடி வந்து லோடு பிடிக்கிறாங்க. நம்ம 3 வண்டிக்கு இது தரேன்னு. வண்டி ஒன்றும் அன்லோடு பண்ணலையாங்க. பாயிண்டில் அன்லோடு பண்ணால் தான் வண்டியெல்லாம் வரும், இல்லைன்னா வராது. இந்த வண்டி லோடு பிடிச்சதும் இன்னொரு வண்டிக்கு இது, அந்த வண்டி பிடிச்சா தான் நம்ம வண்டி. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக போய் அன்லோடு பண்ணி நிப்பாட்டாங்க. 2 நேரமாக போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்க, இப்போ தான் இறக்குறாங்க தார். ஸ்பீடாக போய் இறங்குது.
எல்லா ட்ரம் வந்துக்குது. ஒரு அரை மணி நேரமாக போராடினாங்க ரிவேஸ் விட்றதுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு விட்றதுக்கு. ஒன்றும் விட முடியல. அதான் விட்டு முடிச்சுங்கிறாங்க. டிரைவர் உள்ள தூங்குறாரு. அதான் லோடு பிடிக்கிறாங்க. 4 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வண்டி, அடுத்த வண்டி நம்ம வண்டி தான். ஒரு வண்டி பிடிக்கிறாங்க. ஒரு சின்ன நம்ம ஒன்றும் அன்லோடு பாயிண்ட்டு வேறு போகணும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கட்டின்னு நினைக்கிறான். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பாருங்க, லோடு ஃபுல்லாக பிடிக்கிறாங்க. ஆட்டியில் பிடிக்கணுமா? இப்போ அவங்க கம்பெனி வண்டி போகுது. இப்போ நம்ம வண்டி தான் எடுத்துன்னு வர்றாரு ஓனரு. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. இங்கேருந்து களவெல்லாம் போகுது. களவும் போய் பர்னராகி தான் காரை வெளியே வருது. லோடு பிடிச்சிங்க, அன்லோடு பாயிண்ட்டுக்கு போகலாம், கிளம்பலாம். வேஸ்டேஜ் வருது. பாட்டியம்மாவெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. மேலேருந்து கொட்டுது. நம்ம எல்லாம் லோடு பிடிச்சிட்டுங்க நம்ம வண்டியில். அதான் நம்ம கிளம்பலாம். ஃபைனலாக பண்டல்லி வந்துட்டோம். பாருங்கள், இருட்டு கட்டிக்கிச்சு. இப்போ அன்லோடு பண்ணுறதுக்கு ஒரு 8-9 மணி ஆகி தர மாட்டேங்குது. யூடியூப் நம்ம பின்னாடி போனோம். எங்கே இருந்தால் ரிவர்ஸு ஃப்ளேவர் அங்கே ஆகிது. உங்களுக்கு தெரியுது தெரியல, லைட் எரியுது லைட்டாக. இதை கொடுத்துட்டோம், பார்க்குறாங்க. நைட் ரோடு போடுறாங்க. குளூருக்கு இதமாக்குது. ரோடில் ஆள் இல்லை, எல்லாம் கதப்பாக்குது. நம்ம செருப்பில் ஓட்டோம். நம்ம அதான் வாரமாக கீழே போகணும். நான் ஒட்டிக்கும். ரோலர் நிற்கிது. அங்கே தான் ஓனர்லாங்கிறாரு. ஃப்ளேவர் புதுசாகுங்குது. சைடில் தள்ளுது. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாம்.
ஃப்ளைவர் புதுசாக ஆயினுக்கிறாங்க, பயங்கரமாக இது எவ்வளோன்னு தெரில. ரேட்டு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்லோட் பண்ணியாச்சு.